தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரையுள்ள திருவாக்குகள். குறிப்பாக 12வது வாக்கியம், நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. என்ன காரணங்கள்? ஏற்கனவே இயேசு நமக்கு கற்பித்ததை அது இன்னும் சரியான விதத்தில் நாம் புரிந்து கொண்டதில்லை. அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், அவருடைய அர்த்தம் என்னன்னு நாம் புரிந்து கொண்டதில்லை. உதாரணம், யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம், நீங்கள் அற்புதங்கள் அடையாளம் தேடி நீங்கள் வருவீர்கள், வயிறார உணவு உண்ட காலத்தில் நீங்கள் தேடி வருகிற ஒழிய எதனால் அந்த அற்புதங்கள் அடையாளம் நான் செய்தேன் என்பதை அது உணர்வில்லை என்று தெய்வம் அங்கு மக்களை சாடுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதான் கேட்கின்றோம். வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்கள் நடக்கின்றன, அதை நாம் புரிந்து கொள்வதில்லை. அதே சமயம் துன்பங்கள் வருகிறேன் சொல்லிக்கொண்டு ஏன் ஆண்டவர் என்னை எனக்கு துன்பத்தை தருகிறார் என்று கேள்வி நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பல நன்மைகள் நடக்கிற சமயத்தில் தெய்வம்தான் இந்த நன்மை செய்தார் என்ற உணர்வு போலும் இல்லாமல் என்னுடைய திறமை தான் என்று சொல்லிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வளர்ச்சியில் நாம் தெய்வத்துக்கு நாம் பங்கு கொடுப்பதில்லை. மாறாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்ட உடனே அந்த இடத்துல தெய்வம் நீதான் காரணம் என்று சொல்லி போய்கொண்டிருக்கின்றோம். இதையும் சொன்ன வார்த்தை, நான் இவ்வளவு சொல்லியும் உங்களால் புரிந்து கொள்ளவில்லை, இன்னும் பல விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது, அது இப்போ உங்களால் தாங்க முடியாது. அப்போ சரியான புரிதல் எனக்கு வர வேண்டும் என்றால் எப்போது கிடைக்கும்? தூய ஆவியின் வருகை வழியாகத்தான் அது உணர்ந்து கொள்ள முடியும். அதுதான் இயேசு சொல்ற வார்த்தை, ஆவிக்காக காத்திருந்து ஜெபியுங்கள், தூய ஆவிக்காக காத்திருந்து ஜெபியுங்கள், அவர் உங்களை நேரிய வழி நடத்துவார்கள். அப்போ இந்த நாட்களில் விசேஷமாக நம்ம கொண்டாடுவோம், ஆவியானவரை எங்கள் மத்தியில் கடந்து மாறும். இதை இன்னும் சில நாட்களில் உண்மை நாங்கள் கொண்டாட போகின்றோம். ஆகவே எங்கள் மத்தியில் கடந்து மாறும், எங்கள் புத்தியை பிரகாசித்து தந்துள்ளோம். இதை வார்த்தை என்ன என்பதையும் நீர் எந்த அர்த்தத்தில் என்னோட உரையாடுகிறீர்கள் என்பதை எல்லாம் என் வாழ்க்கை நடக்கின்ற இந்த சம்பவங்கள், நிகழ்வுகள், இதெல்லாம் எதை குறிக்கிறது என்பதை நீத்தாமே எங்கள் வெளிப்படுத்தி தாரும் என்று சொல்லிக்கொண்டு நாம் கொண்டாடுகிற சமயத்தை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் இதை வாக்குறுதியான அந்த ஆவியானவரை எங்களுக்கு தாரும். அதற்கேற்றபடி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நகர்த்த சக்தியை தந்துள்ளோம். நீர் எங்களுக்கு நன்மை மட்டும்தான் செய்வேன், அந்த உணர்வோடு நாங்கள் என்றும் இருக்க கிருபை புரிந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே